சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பில் கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் ஒரு சில நெகட்டிவான விமர்சனங்களை சந்தித்தாலுமே ஓவராலாக ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு நல்ல பேக்கேஜாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பல குடும்ப ஆடியன்ஸ்களுக்குமே இந்த படம் ரொம்பவே பிடித்து போயிருந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா 700 கோடி வரை வசூல் பண்ணுச்சு. இதுவே ஒரு இமாலய வசூல் சாதனை அப்படின்றதுனால ரசிகர்களுமே வேற லெவல்ல செலிப்ரேட்டும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வெளியான படங்களிலேயே அதிக வசூல் செய்த படம் அப்படின்ற சாதனையுமே இந்த திரைப்படம் முறியடிச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அதே சன் பிக்சர்ஸ் உடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா அதனை விட பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு. எப்படி ஜெயிலர் படத்துடைய முதலாம் பாகத்துல காஸ்டன் குரூப் பெருசோ அதே போல இந்த திரைப்படத்திலுமே பல முக்கிய பிரபலங்களுமே இணைஞ்சிருக்காங்களா. சோ கூலி திரைப்படத்திலே இது போலதான் நிறைய ஆர்டிஸ்டுகளை போட்டு படம் ஒரு சில இடங்கள்ல அடி வாங்கியிருக்கு அப்படின்ற விமர்சனங்களை பெற்றது. ஆனால் ஜெயிலர் 2 அப்படி இருக்காது அப்படின்னு நெல்சன் அவர்கள் உறுதியாக நம்பிக்கையுமே கொடுத்திருக்காரா. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா படத்துடைய அப்டேட்டுகளை பொத்தி வச்சிருக்காங்க. இது வரைக்குமே பெருசா அப்டேட் அப்படின்னு எதையுமே ரிலீஸ் பண்ணல. படத்துடைய அறிமுக ப்ரோமோ வீடியோ ஒன்று மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில படத்துடைய முக்கிய அப்டேட்டை வர தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிட்டாங்களா. அதுல ஒரு இன்னொரு ஸ்பெஷலான விஷயமுமே இருக்கு. அதாவது இந்த பாடலை நம்ம அஜஸ்தருடைய மனைவியான ஷாலினி அவங்க பாடியிருக்காங்க அப்படின்ற தகவல் ஏகே ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு தலைவர் ரசிகர்கள் மட்டும் இல்லாம அஜஸ்தருடைய ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.